தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாகவே. நல்ல கைதட்டி, உனக்கே நீ கைத்தட்ட விசுவாசமா. என்ன ஆண்டவர் மேன்மையா வைப்பார். நான் இப்படியே இருக்க போறது கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாய் என்னை நினைத்தருள்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார். அது ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வாரம் சொன்னேன், நீங்கள் அந்த மேன்மையா இருக்கணும்னா உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் நீங்கள் அந்த மேன்மைக்கான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு இன்னொரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு நமக்கு பேச விரும்புகிறார். நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும். கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. எவரையும், அங்க உன் பேரை போட்டுக்கோ. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கைத்தட்டி ஆண்டு மேம்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய கரத்தினாலே என்ன ஆகும்? எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் கனப்படுத்த முடியும். ஆமென். ஆமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேல சொல்ற, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். எத்தனை பேரு மேன்மையா இருக்கணும், கனமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், 4 பேரு நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா அது தேவனுடைய கரத்தினால் மாத்திரம்தான் ஆகும். பலம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனா உன்னை மேன்மைப்படுத்துகிற வல்லமை தெய்வத்தின் கையில் இருக்கிறது. உன்னை கனப்படுத்துகிற வல்லமை தேவனுடைய கருத்தில் தான் இருக்கிறது, இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஆண்டவர் தேடுகிறோம். எல்லாமே உங்களால செய்ய முடியும், நமக்கு கடவுளே அவசியம் இல்லை. கடவுள் ஏன் இருக்கிறார்? சில காரியம் நம்மளால செய்ய முடியும். டாக்டர் கூட என்ன சொல்றாங்க, பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டு 24 hours உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் சார், உங்க கடவுள் நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா ராஜ்யமும் வல்லமையும் அவர் கையில் இருக்கிறது. ஏன் நம்ம கடவுள் தேடுறோம் தெரியுமா? உங்களுக்கு மகிமையும் மேன்மையும் அவர் கருத்து தான் இருக்கிறது. போன வாரம் நாங்க ராமேஸ்வரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே பாஸ்டர் பவுலோஸ் ஐயாவுடைய கல்லறையை பார்த்தோம், அவர் கட்டி இருக்கிற சர்ச்சை பார்த்தோம். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கேரளாவில் இருந்து ராமேஸ்வரம் ஊழியர் செய்ய வந்தவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி ஊழியர் செய்ய ஆரம்பித்தார். அவர் இடம் 600 ஏக்கர் இடம் வாங்கியிருக்காரு. ராமேஸ்வரத்தில் 600 ஏக்கர் இடம் தெய்வம் அவர் கிருபையா கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சை கட்டி இருக்கிறாங்க. 2005 அந்த சர்ச்சுடைய மதிப்பு 150 கோடி. எப்போ? 2005. அப்போ எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால்தான் ஆகும்.
உள்ள போய் பாருங்க, சும்மா அழகான இருக்கு. அந்த இது போடு எவ்வளவு அழகா இருக்கு, பார்த்துக்கினே இருக்கலாமான்னு தோணுது. ஏன் இதை சொல்றேன்னா, அப்போ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை ஒரு அசாதாரணமான மனுஷனாய் மாற்றுவது தேவனுடைய கரம். புரியுதா? புரியுதா உங்களுக்கெல்லாம்? உண்மைங்க. அதனால்தான் இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. எத்தனை நம்புறீங்க? காலங்கள் மாறலாம், ஆனா தேவனுடைய வார்த்தைகள் மாறாது இல்லையா? உனக்கு வயதாகலாம், ஆனா வாக்குத்தத்தம் மாறாது. ஹல்லேலூயா. ஆமா, நினைக்கலாம் நான் இவ்வளவு ஆண்டு உண்மையை தேடுறேன், உண்மையா இருக்கிறேன், உன்னில் நடக்கும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தி இருப்பதை வெளிப்படுத்துவார். ஆமா, சொல்லுங்க. அப்போ சொல்றாரு, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இந்த வருஷம் தேவன் அதான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இல்லையா? நீ யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை தேடி வரியா, இந்த இயேசுவை நீங்க ருசி பார்த்திருக்கீங்களா, உங்களை கட்டாயம் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உங்களை கட்டாயம் கர்த்தர் கனப்படுத்துவார், உங்களை ஏன்னா அவர் சொல்லிட்டாரு மாதிரி. தாவீதுக்கு அதை சொன்னாரு. தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லையா? தன் குடும்பத்தாலே மதிக்காத ஒரு ஆளு. அப்பா அம்மா அவனை மதிக்கல, அண்ணன் தம்பி அவனை மதிக்கல, குடும்பம் அவங்க மதிக்கல. அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நடக்குது இல்லையா? பெரிய தீர்க்கதரிசி வராரு வீட்டுக்கு, ஆனா அந்த செய்தி தாவீதுக்கு போய் சேரல. தேவன் தான் மேல இறக்க வச்சு, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா, வேற பிள்ளை இல்லையான்னு கேட்க வச்சு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா? அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான்னு இல்லையா? தேவன் தான் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை அந்த குடும்பத்துல சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பம் புறக்கணிச்சாச்சு, சகோதரர் புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு விழா நடக்குது, அதுல இவனுக்கு பங்கு இல்லை. அந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட இந்த தாவீதை கர்த்தர் தன் கரத்தில் எடுத்தார், ஏந்தினார், அவனை கனப்படுத்தினார், அவனை ராஜாவாய் மாற்றினார். காரணம் அது அவருடைய கரத்தினாலே ஆகிறது. புரியுதா? அப்போ இந்த வருஷத்துல உங்களை மேன்மைப்படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் அவருடைய கரம் காத்திருக்கிறது. கவலைப்படாதீங்க, இப்படியே இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும் இல்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்துவார், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார், கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை கிருபையாய் நடத்த ஆரம்பிக்கும். நான் காலைல சொன்னேன், அவருடைய கரம் எப்படி தாவீதை மேன்மைப்படுத்தினது. ஒன்று, தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்தார். நீ மேன்மை அடையணுமா, அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து போ, அபிஷேகம் பெற்றுக்கொள். அபிஷேகம் இல்லாம பூலோகத்தில் வாழ முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆவில நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி கர்த்தரோடு கூட நல்ல தொடர்பு ஏற்படுத்திக்கொள், உன் வாழ்க்கை மேன்மை அடையும். ஆமா சொல்லுங்க. அது ஒரு வரம், அது ஒரு கிருபை. எல்லாரும் அபிஷேகம் பெறணும். வருஷத்தை மாமிசமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அசட்டியா இருக்க கூடாது. அது உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை வாழ வைக்கும். அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும். அந்த அபிஷேகம் உனக்குள்ள திறமைகளை வெளியே கொண்டு வரும். அப்ப நீங்க அபிஷேகம் பெற்றுக் கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் தேவன் வெளியே கொண்டு வந்து விடுவார். இப்போ கவனிங்க, அந்த திறமை தாங்க உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமா சொல்லுங்க. அந்த திறமை தான் உங்களுக்குள்ள தேவன் வைக்கிற அந்த திறமைகள், தாளந்துகள் தான் உன்னை பெரியவனாக மாற்றும். தாவீது மேல தேவன் அபிஷேகத்தை ஊற்றினார். கவனிங்க, இந்த அபிஷேகம் ஊற்றப்படுறதுக்கு முன்பாகவே தாவீது வாழ்க்கையை பார்க்கும்போது பாருங்க, அவனுக்கு இருந்த திறமை என்னன்னா, கவனிங்க, நல்ல ஒரு புத்திசாலி. அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம்.
அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட அப்ப இருக்கிறார். பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற இந்த இவ்வளவு திறமைகளை இந்த அபிஷேகம் வெளியே கொண்டு வருது பாருங்க. ஆமா, கவனிங்க, புரியுதா? நீங்களும் வாசிக்கிறதுல தேறலாம். பாருங்க, தாவீது வாசிக்கிறான், சவுல் மேல இருந்த பேய் ஓடுது பாருங்க. அதுதான் வாசிப்பதிலே தேறினவன். நீங்க என்ன என்ன வேலை செஞ்சாலும் அதுல நீங்க எப்படி பார்க்கணும்? பிரில்லியண்டா இருக்கணும். அவன் பாருங்க, வாசிக்கிறதுல தேறினவன், பராக்கிரமசாலி, ஒரு பராக்கிரமசாலி. சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, அப்படியே ரெண்டு குச்சி கிழிக்கிற ஆளு இல்லையா? செய்வியா? அப்போஸ்தலர் பவுல் கையில பாம்பு கட்சி தொங்குது, பைபிள் சொல்லுது, அவன் அந்த பூச்சியை எடுத்து உதறி போட்டான். பாம்பு என்ன நினைக்கிறான் அவன்? நீ பூச்சை பாம்பை நினைப்ப, பாம்பை பூச்சை நினைக்கணும். பராக்கிரமசாலி, யுத்த வீரன். ஒவ்வொரு ஆளும் யுத்த வீரனா இருக்கணும். கவனிங்க, கவனிங்க, இயேசு ஏற்ற ஒவ்வொருத்தரும் யார் தெரியுமா? யுத்த வீரன், யுத்த வீராங்கனை. ஆமா, உங்களுடைய ஜெப அறைதான் மிலிட்டரி ஃபீல்டு, புரியுதா? ஆமா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? யுத்த வீரனா இருக்கணும், பராக்கிரமசாலியா இருக்கணும் இல்லையா? சௌந்தரியமா இருக்கணும். ஜெபம் பண்ணாவே நீங்க உனக்கு அழகு வந்துடும். ஜெபம் பண்ணி பாரு, முகக்கலை வந்துடும். முகக்கலை. மோசே 40 நாள் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருக்கிறான். அவன் முகத்தை மக்கள் பார்க்கவே முடியல. ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணிட்டு வந்தேனா ரூம் விட்டு வந்தா ஏமா கண்ணு கூசுது, தரப்போடு, முக்காடு போடு சொல்லணும். உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஜபாரிக்கு போங்க, அந்த தேவ பிரசன்னம் உங்களை முகத்தை மூட ஆரம்பிக்கும். பாருங்க, உங்களுக்கு நல்ல முகக்கால உண்டாயிடும். இதெல்லாம் நான் காலைல சொல்லி இருக்கிறேன். இது இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ உங்களுக்கு தான் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கர்த்தரால் ஆகும் என்று தாவீது அவ்வளவு தைரியமா சொல்ற காரணம் தெரியுமா? இல்லையா? தாவீது எந்த விதத்திலும் திறமை இல்லாத ஒரு மனுஷன். ஆனா தேவனுடைய கரம் தான் அவனை இந்த உலகத்துல 40 வருஷம் ஒரு ராஜாவாக, இல்லையா, இஸ்ரவேலின் கொடி இன்றைக்கும் அந்த தாவீதின் கொடி இன்னைக்கு இஸ்ரவேலில் பறப்பதற்கு ஒரு மகத்தான, இல்லையா, சொன்னாரு இல்லையா, ஒரு விளக்கு அணையாதுன்னு சொன்னார் ஆண்டவர். காரணம் என்னன்னா, அந்த தேவனுடைய அந்த கரம் அவனோடு கூட இருந்தது. உங்களுக்கு சொல்ற 3வதாக வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அடுத்தது, அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் கொடுப்பேன் என்றார். எல்லாம் பயப்படுறான். நான் வர முடியாது, பெலிஸ்தனா ஐயோ வானப்பா, நான் ஆனா கர்த்தரிடத்திலே விசாரிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரிடத்திலே கேட்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் பாருங்க கதை சொல்றாரு, நீ போப்பா, நான் அவன் கூட இருக்கிறேன். அவன் பெலிஸ்தனா இருந்தாலும் சரி, அவன் ராட்சசனா இருந்தாலும் சரி, அது சிங்கமா இருந்தாலும் சரி, கரடியா இருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன், நீ போ. நான் சொல்லட்டுமா? எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் அவனை பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும்னா அதுக்கு காரணம் தாவீது ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். ஏன் உங்களால இது வரைக்கும் மேன்மைப்பட முடியல? இல்லையா? எத்தனையோ வருஷம் நீங்க ஆண்டவரை தேடுறீங்க இல்லையா? ஆனாலும் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ, இல்லையா, ஒரு கிருபையோ, ஒரு சொல்லிக் கொள்ற அளவுக்கு கூட உங்க வாழ்க்கையில இன்னும் இல்லை. நான் வேதனையா தான் சொல்றேன். ரூத் யாருங்க? ரூத் யாரு? ஒரு மோவாபிய பெண்ணு, ஒரு மோவாபிய பெண்ணு.
அவ்வளவு பழக்கம் கிடையாது. மாமியார் செபிப்பதை பார்த்து கற்றுக்கொண்டவள், அந்த ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவள். வந்த உடனே பாருங்க, தேவன் அவருடைய அழகா அந்த போவாசுடைய வயலுக்கு கூட்டி போறார் பாருங்க ஆண்டவர். திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், ஆனா அதெல்லாம் தேவனுக்காய் பயன்படுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். எதுவுமே உணர்றீங்க? நான் அடியே சொல்வேன், நிறைய பேருக்கு திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, ஆனா பயன்படாம இருப்பது காரணம் ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும், ஜெப ஆவி இருக்கணும். அப்ப நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், உங்களுடைய வறுமைகளை, தரித்திரங்களை, சாபங்களை ஜெயிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரால அந்த பைனான்சியல் மேல வர முடியல. நம்ம அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இரவும் பகலும் இல்லையா என் சமூகத்தை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார் ஆண்டவர். கூப்பிடுங்க. தேவ கிருபை, செபி. அடியே சொல்லுவேன், ஒன்னு ஜெபிக்கிற மனைவி இருக்கணும், ஒரு ஜெபிக்கிற தாய் இருக்கணும். ரெண்டு இல்லைன்னா அந்த குடும்பம் ஒன்னா இருக்க நல்லா இருக்காது. ஒன்னு நீ ஜெபிக்கிற மனைவியா இருக்கணும், இல்ல ஜெபிக்கிற ஒரு தாயா இருக்கணும். ஆனா ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஓஹோன்னு வந்துடும். ஆனா சில வீட்டில் ஜெபிக்கிற மனைவியும் கிடையாது, ஜெபிக்கிற தாயும் கிடையாது. அதனால்தான் அந்த வீட்டில் அடுப்புல பூனை தூங்குது. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. ஏன் பிரச்சனை? எப்படி இருக்கும் உங்க வீட்டில்? எப்படி உங்க வீட்டில் வறுமை வரும்? ஜெபம் பண்ணா இயேசு அங்க வந்துடுவாரு இல்லையா? இயேசு வந்த வீட்டில் என்ன இருக்கும்? தரித்திரம் இருக்குமா? சாபம் இருக்குமா? வறுமை இருக்குமா? இல்லையா? அங்க வேதனை இருக்குமா? இருக்காது. 2-3 பேர் நாமத்துல எங்க கூடுறாங்க அங்க நான் வருவேன்னு சொல்ற ஆண்டவரே வராருல வீட்டுக்கு. இயேசு வந்தா வீடு எப்படி இருக்கும்? அப்படி 1000 வாட்ஸ் லைட் போட்ட மாதிரி இருக்கும் வீடு. நான் சொல்றேன், நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி இல்லையா, 2 மணி 40 நிமிஷம் நீ கட்டாயம் ஜெபிச்சு ஆகணும். இது எல்லாருக்கும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வாலிபனா இருக்கட்டும், வாலிப்பிள்ளையா இருக்கட்டும் இல்லையா. தசம பாகம் 2 மணி 40 நிமிஷம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டு கிருபையா கொடுக்கிறார். தேவனுக்கு 2 மணி 40 நிமிஷம் நீ தசமம் கொடுத்த பாரு, அற்புதம் நடக்கும். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, குடும்பமா ஜெபிங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஹானர் பண்ணுவார் இல்லையா. நீ இருக்கிற இடத்துல உன் தலையை போடு அபிஷேகம் உனக்கு கிரீடமாய் மாறும், கிரீடமா மாறும். அபிஷேகம் ஒரு கிரீடம். ஹல்லேலூயா. சாதா கல்ல கொண்டு கிரீடம் வாங்கி வச்சுக்கிறது இல்ல, அபிஷேகமே ஒரு கிரீடமா. புரியுதா? நீங்கள் அப்படி கிரீடம் சூட்டப்பட்ட, ஏன்னா உங்களை பைபிள் என்ன சொல்லுது? ராஜாக்களாகவும் ஆசாரியராக மாற்றிருக்கிற ஆண்டவர். தாவீதுக்கு திறமை இருக்கு இல்லையா? அந்த ராட்சசனை ஒரு கல்லராட்சி தூக்கிட்டான். அவன் திறமை இருக்கு. எதுக்கு அவன் ஜெபம் பண்றான்? எல்லா இடத்துலயுமே உன் படிப்பு திறமை செயல்படாது. புரியுதா? எல்லா இடத்துலயுமே உன் படிப்பு உன் திறமை செயல்படாது, கிருபை செயல்படும். புரியுதா இல்லையா உங்களுக்குலாம்? ஆமா, அவனுக்கு திறமை இருக்கு. தாவீதுக்கு திறமை இருக்கு. திறமை இருந்தாலும் அவன் ஜெபம் செய்யறான் பாருங்க. ஏன்னா கவனிங்க, அவன் திறமையை காட்டிலும் இல்லையா மேலானதை கர்த்தர் அவன் ஜெபத்தினால் செய்திருக்கிறான். புரியுதா இல்லையா? வீட்டுல சும்மா இருக்காதீங்க இல்லையா. தேவனுக்கு தசமாம் கொடுங்க. 2 மணி 40 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. கரெக்டா தசமாம் கொடு. கால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, மதியம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. வேலைக்கு யாரு போறது பாஸ்டர்? போ, 24 hours இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு. உனக்கு கேட்கறது 2 மணி 40 நிமிஷம் பண்ணி பாரு. உன் குடும்பம் இல்லையா வறுமை, தரித்திரம், சாபம் எல்லாமே பஞ்சா பறந்து வெளியே போயிடும். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே இல்லையா. ஜெபம் பண்ணா இயேசு வீட்டுக்கு வந்துருவாரு.
வீட்டுக்கு வந்துட்டார்னா அங்க இல்லையா, அதான் தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? உங்க வீட்டுக்கு மேய்ப்பரா இயேசு வந்துட்டாருன்னா நீ என்ன பண்ண முடியும்? ஐ ஷால் நாட் வாண்ட் என் வேற ஒன்றும் தேவையில்லப்பா. ஏன்னா அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார் இல்லையா? ஐ ஷால் நாட் வாண்ட். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுவார், என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டு தேவரீர் என்னோட கூடவே இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை தேற்றும், என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த கிருபையின் நன்மை என்னை தொடரும், நான் நீடித்த நாட்களாய் நிலைச்சிருப்பேன். எப்போ? வீட்டுக்கு இயேசு வந்துட்டார்னா, உன் வீட்டில் தேவன் மேய்ப்பரா இருந்தாருன்னா இல்லையா, இத்தனை ஆசீர்வாதம் தங்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, நீங்க மேய்ப்பரா வந்துருங்க ஆண்டவரே, என் மேய்ப்பரா வாங்கப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க தான் மேய்ப்பரா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். புரியுதா? அப்போ உன் பாத்திரம் எப்படி வடியுமா? அவர் மேய்ப்பரா இருந்தார்னா நிரம்பி வடியும். புரியுதா? நன்மையை கிருபை உன்னை பின்தொடரும். நீ நீடித்த நாட்களாய் திருப்தியா இருப்ப. எப்ப நடக்குது? ஜெபம்னா இயேசு வீட்டுக்கு வருவாரு, வீட்டில் வந்து அவர் உன் மேய்ப்பனா மாறிடுவார். புரியுதா? இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு யாரு இயேசு மேய்ப்பனா வந்துடணும். சொல்லு, ஏசப்பா மேய்ப்பராய் என் வீட்டுக்கு வந்துருங்கப்பா. ஐயா பாட்டு பாரு, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது இல்லையா? உன் மேய்ப்பரா இயேசு வந்துட்டார்னா எல்லா குறைகளும் நிறைவாய் மாறிடும். எதுவுமே விரும்புறீங்க? உங்க வீட்டுக்கு தேவன் மேய்ப்பரா இருக்கணும். அவர் மேய்ப்பரா இருக்குன்னா இயேசு வரணும் வீட்டுக்குள்ள. ஹல்லேலூயா, இயேசு வரணும். இயேசு வரணும். சாதாரண அவனுடைய வாசிமா 18 சங்கீதம் 18 வாசி. தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் பெலனாகிய கர்த்தாவே, சரி, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். யாரை நோக்கி கூப்பிடுவேன்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கைதட்டு பார்க்கலாம். கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளே ஏறிற்று. அப்போது பூமி அசைது பாருங்க, பூமி அசைது பாருங்க. பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரம் எல்லாம் குலுங்கி அசைந்தது. எப்போ? தாவீது ஜெபம் பண்றான், துதிக்கு பாத்திரராகிய என் தேவனே. புரியுதா? ஜெபம் பண்ணு. தேவன் அவர் நாசிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. ஒரு ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. பரலோகமே அசைகிறது, பாதாளமே அசைகிறது. தேவன் கோபம் கொண்டு இறங்கி வருகிறார். அதை விட்டுட்டு 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியா? பாஸ்டர் எப்பமா எவ்வளவு நேரம் பண்ண? ஒரு 10 நிமிஷம் பண்ண பாஸ்டர். போதுமாமா? கோரிக்கை தாண்டி இருக்குமா அது? புரியுதா? 10 நிமிஷம் ஜெபம் டைமே இல்லை பாஸ்டர். அவன் டைம் கொடுக்க மாட்டான். பிசாசு பயப்படுற ஒரே காரியம் ஜெபம் தான். நீ முழங்கால் போட்டா அவனுக்கு பயம் வந்துடும், அதுக்கு பண்ண விட மாட்டான். உன்னை பிஸி ஆக்கிடுவான். ஜெபம் பண்ணதுக்கே டைம் இல்லை. காலையிலேருந்து வீட்டில் பாட்டு பாருங்களா? ஜெபம் பண்றீங்களா? எடுத்தவனே அப்படி தலைமொழி அடுவு பற்ற வச்சு
பற்ற வச்சு சூடா ஒரு காபி குடிச்சாதான் அது வண்டி உரக்கு. நாளா காலை எழுந்து முகத்தை கழுவிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு போய் ஜபத்தை உட்காந்துருவேன். ஜெபிக்காம டீ குடிச்சு கிடையாது வாழ்க்கையில. காலை எழுந்த உடனே என்ன பண்ணும், முகத்தை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு போய் ஜப ரூம்ல உட்காந்து ஜோம் பண்ணிப்பாரு. இல்லையா பரலோகம் இறங்கி கிட்ட வந்து நிற்கும் பாரு. இல்லையா உன் குடும்பம் அப்படி பிரைட்டா மாறிடும். இல்லையா ஆமா, கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ஒன்று வரும், வீடு கட்டறமா வீடு கட்டமா. இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? காலை எழுந்து. இல்லையா ஸ்தோத்திரம். அவர் வேலைக்கு போவார் பாஸ், சரி பண்ணி குடிச்சு விட்டு உட்காந்து ஜோம் பண்ணு. இல்லைன்னா அவரையும் கூட ஜபத்தை உட்கார வச்சுக்கோ. நீ ஜோம் பண்ணு. இல்லையா காலைல போகிற டியூட்டி மதியம் மாறிடும். எப்பா நீ ஜெனரல் ஷிஃப்ட் வந்தால் கூட போதுன்னு சொல்லுவாங்க கம்பெனியில். அந்த அளவுக்கு ஆணும் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவனை, என்னை அசட்டை பண்ணுகிறவன் அவரை கனம் பண்ணிப்பாரு, உன் சூழ்நிலையே மாற ஆரம்பிக்கும். நம்புறீங்களா இல்லையா? நீ மட்டும் என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பாரு, அற்புதம் நடக்கும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? இது ஒரு இக்கட்டான ஒரு நேரம், இக்கட்டான ஒரு சமயம். அவனுடைய 2 மனைவிகளும் பிடிக்கப்பட்டாங்க. ஏற்குறைய 600 பேருடைய குடும்பம் சூறையாடப்பட்டிருக்கிறது. அழுவதற்கு கூட தாவீதுக்கு பலன் இல்லைன்னு போட்டு பைபிள். ஆனாலும் கர்த்தர் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கறான். பாருங்க சில சமயம் பாருங்க, நமக்கு அழத்து கூட பலன் இருக்காது, அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா பேசுவது தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவர் ஒருத்தர் தாங்க நமக்கு திடப்படுத்த முடியும், வேற யாரும் உன்னை திடப்படுத்த முடியாது. புரியுதா? தன்னை திடப்படுத்தி கொண்டு அடுத்த கொஸ்டின், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எப்போ தேவ ஆலோசனை ஜெபம் கேட்கிறான். போய் பின்தொடரலாமா வேண்டாமா, ஆண்டவரே போ நான் கூட இருக்கிறேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமா சொல்லுங்க. புரியுதா? எந்த நேரத்துல தன் மனைவி பிள்ளைங்களாம் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க, கூட இருந்தவங்க மனைவி பிள்ளைங்களாம் பிடிக்கப்பட்டு அந்த ஊரே சூறையாடப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில இல்லையா ஒரு மனுஷன் தேவ ஆலோசனை கேட்கிறானா, அவன் தாயா மனுஷன். ஆமா சொல்லுங்க. போன வாரம் ஒரு பாஸ்டர் பார்த்தேன், அவர் மனைவி நல்ல ஒரு தனியார் பள்ளியில நல்ல ஒரு போஸ்டிங் இருந்திருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு பையன் பிறந்தா, அந்த ஒரு பையனை இறந்து போயிட்டான். ஆனால் கணவனும் மனைவியும் இல்லையா 2 பேரும் நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அவங்க பாட்டெல்லாம் யூடியூப்பில் பதிவு பண்ணி ஒரு நல்ல ஊழியம் செய்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்தது. அவங்களுக்காக மனதார ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த மகிழ்ச்சி இருக்கணும் நமக்குள்ள. ஜெபம் பண்ணா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்குள்ள, ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்குள்ள. பாருங்க தாவீது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அவன் சொன்ன, நீ சகலத்தையும் திருப்பிக்கோ. அவன் மட்டும் தேவ ஆலோசனை கேட்காம போயிருந்தா இல்லையா அவன் 2 மனைவியை இழந்துட்டு இருப்பான். இல்லையா அவன் கூட இருந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகளும் போயிட்டு இருப்பாங்க. தாவீது ஒரு தொட்டு போன மனுஷனா மாறி இருப்பான். ஆனா தாவீது பாருங்க எல்லா அதான் சொல்றாரு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். பாருங்க ஜெபத்துக்கு நோய் கிடையாது, அவரை கனப்படுத்துறவனுக்கு நோ என்ற பதிலே கிடையாதுங்க. இல்லையா நோ என்ற பதில் ஆணுடைய 3 வகையான பதில். ஒன்று எஸ், நோ, வெயிட். ஆனா தாவீது வாழ்க்கையில் பாருங்க நோ என்ற பதிலே கிடையாது. ஏன்? எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை மதித்து நடக்கிற ஒரு மனுஷன், மதித்து நடக்கிற மனுஷன், அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற மனுஷன், அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மனுஷன்.
அதனாலதான் பாருங்க, தாவீது ஜெபத்துக்கு நோ என்ற பதிலே கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்க 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 ஜெபத்துக்கு பல முறை நோ நோ, இன்னும் நீ அதுக்கு பாத்திரமாவே இல்லை, நோ. ஆனா தாவீது பாருங்க, எங்க போலாம், எங்க வரலாம், எங்க இருக்கலாம், எங்க வாழலாம், எல்லாமே கர்த்தவனுக்கு லிஸ்ட் போட்டு கொடுப்பார். பாருங்க, நீ நான் எங்க போகணும்னு கேட்டா எப்ரோனுக்கு போ. நம்ம ஆனூர்ல இருக்கிற ஒரு சின்ன சபையில பாஸ்டா போனேன். அங்க ஒரு வருஷம் 2 வருஷம் சபை நடத்தினேன். அங்கிருந்து ஆண்டு சொன்னாரு, இல்லையா நீ செங்கப்பட்டு போன்ட்டார் ஆண்டவர். செங்கல்பட்டுக்கு வந்தேன், ஊழியத்தை ஆரம்பிச்சோம், செபிச்சோம், இல்லையா ஸ்தோத்திரம். நீங்க போய் கேட்டு பாருங்க, அந்த கேஎஸ்சி கிரவுண்டு அந்த இடத்த கேட்டு பாருங்க, சொல்லும் இது குணசேகர் முட்டி போட்ட இடம்னு சொல்லும். கவனிங்க, 40-20 ஷெட்டு போட்டிருப்பாங்க. எங்க அந்த அந்த கேஎஸ்சி கிரவுண்ட்ல இன்னும் அந்த இடம் அப்படியே இருக்கு. அங்க பிரிட்ஜ் தான் வரல. நான் முட்டி போட்ட இடம் இன்னும் அங்க காலியா தான் இருக்கு. 40-20 சர்ச்சை கட்டினேன். சனிக்கிழமை சாயங்காலம் அங்க போயிடுவேன். முட்டிக்காலே அந்த சபையை அப்படியே சுற்றி அப்படியே வருவேன். ஆண்டவரே ஆத்மா தாங்க, ஆத்மா தாங்க, ஆத்மா தாங்க, ஆத்மா தாங்க, ஆத்மா தாங்கன்னு சொல்லி. ஹலோ, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார். அங்கிருந்து இன்னொரு இடம் போக ஆரம்பிச்சோம். அங்க போய் ஜெபம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சோம். அப்போ கர்த்தர் சும்மாலாம் என்ன ஆசீர்வச்சு, நீ தான் நினைக்காதீங்க, சும்மாலாம் ஆசீர்வச்சிட்டாரு. முழங்கால நான் நின்று இருக்கிறேன். 40-20 இடத்த முழங்காலே ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலம் முட்டிலே வளருவேன். இயேசுவே இந்த இடத்துல ஆத்மா வரணும், இந்த இடத்துல ஆத்மா வரணும். காலைல ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த இடத்துல ஆத்மா வரணும். சும்மாலாம் இல்லை. காலை 5 மணிலாம் எழுந்து இயேசுவே தோத்துறோம் 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 தோத்துறோம். ஜெபம், நீ புதிய ஆத்மா வேணும் ஆண்டவரே. உங்க ஜீவ புஸ்தகம் நீங்க யார் பேர்லாம் ஏதனுங்களோ அவங்களாம் கோயில் வரணும் ஆண்டவரே. இயேசுவே உலக தோட்டத்து முன்பாக நீ தெரிந்து கொண்ட ஆள்லாம் செங்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, அவங்களாம் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி காலை 5 மணிக்கே அவருடைய சமூகத்தை தட்ட ஆரம்பிப்பேன். இம்மட்டும் தேவன் உதவி செய்திருக்கிறார், இனிமேல் உதவி செய்வார். ஆண்டவர் எங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க வரணும், எங்க தங்கணும்ன்றதான் உனக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டுவார் ஆண்டவர். எப்ரோனுக்கு போப்பா, எப்ரோனுக்கு போ. ஏன் சில பேர் தேவையில்லாம தேவன் ஆலோசனை கேட்காம எங்கன்னா போய் லாக் ஆயிடும் பாருங்க. தேவ ஆலோசனை கேளு. எங்க போகணும், எங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கணும், எங்க டிரான்ஸ்ஃபர் போகணும், அவன்கிட்ட கேளு. கேட்காம இல்லையா பைபிள், உன் சுய புத்தி மேல் நீ சாயாமல் உன் முழு மனதோடு தேவ மேல நீ நம்பிக்கையாரு, அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தர் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஏன் சில பேர் சுய புத்தியில் நடக்கிறது. தேவன் சொல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடுவான் பாருங்க. அங்க பச்சை தண்ணி கிடைக்காது அவனுக்கு. உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா உன்ன கூட ஏசப்பா நான் இங்கதான் இருக்க விரும்புறேன். கவனிங்க, நீ எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் நீ விரும்பி கேட்டா ஆண்டு உன்னை மாத்த மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அதிகாரியை மாத்துவார தவிர உன்னை மாத்த மாட்டார். ஜெபிக்கிறவன் ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். புரியுதா? நீ என்ன இடத்துக்கு போகணுன்றது தேவன் ஏற்கனவே முன்குறிப்பார். நீ எங்க வீடு கட்டணுன்றதை ஆண்டு ஏற்கனவே முன்குறிப்பார். நீ எங்க வாழ்க்கை படணுன்றதை கூட ஆண்டு முன்குறிப்பார். ஆமா, நான் சொன்னேன் இல்லையா, மலேசியாவில் நல்ல ஒரு ஊரு, நீங்களாம் பார்க்கல, வந்து பாருங்க. அது நான் பிறந்த இடம் சிலிம் ரிவர். பேர் என்ன? சிலிம் ரிவர். ஒரு நல்ல குட்டி ஆறு ஓடும். அது என்ன அழகா நீச்சல் அடிப்போம், என்ன அழகா விளையாடுவோம். அதை நினைக்கும் போதெல்லாம் நீ ஹிருதயம் குமுறுதுன்னு. உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல 12 வயசான கம்பல்சரி வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப். யாரா விட்டுட்டு வருவானா? யாராவது விட்டு வருவானா? நாங்கள் வரும்போது ஒவ்வொருத்தரும் 5 ஒவ்வொரு வேலையும் 3 மோதிரம். ஆனால் தேவ சித்தம் நான் இங்கே வரணுன்றது. அப்போ இவரை தூக்கினா அங்கே போயிடுவான். பரவாயில்ல, என்ன அலர்ட்டாக வேலை செய்து பாருங்க. எங்கள் அப்பா தூக்குனார் ஆண்டவர். எங்கள் அப்பா தூக்கினோடனே எங்கள் அம்மா ஆகிட்டாங்க, எப்பா நம்ம எங்கே பழைக்க முடியாது, நம்ம எல்லாம் நம்ம ஊருக்கு போயிடலான்ட்டாங்க. தோத்துறோம். 67 வந்துட்டோம் இந்தியாவுக்கு. பயங்கர பஞ்சம் இருந்த மோதிரம் எல்லாம் காலியாகி போச்சு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எங்க போகணும், எங்க
நான் மலேசியால இருக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனா தேவ சித்தம் அது அல்ல. ஏன்னா இங்க ஒரு கூட்ட ஆத்துமாக்களை இல்லையா ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் பிளான் பண்ணிட்டாரு. அதை விட்டுட்டு அவர் அப்படி போக மாட்டாரு. தேவன் சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணா ஆரம்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சோ புரியுதா? உண்மைங்க. யார கல்யாணம் பண்ணணும், எங்க நீ வாழணும், எங்க இருக்கணும், எங்க நீ வேலை செய்யணும், இதெல்லாம் ஏற்கனவே பரலோகம் முன்குறிச்சாச்சு. நீ ஜபத்தோடு செயல்பட்டினா இல்லையா கர்த்தனுக்கு உதவி செய்வார். புரிஞ்சுட்டீங்களா? எல்லாமே தேவன் நோக்கம், சித்தம், ஜபம். கர்த்தன் மேன்மையை வைப்பாரு. ஆரம்ப அற்பமா தான் இருக்கும். தேவன் சொன்னபடி நீ நடக்கும்போது அற்பமா தான் இருக்கும். ஆனா முடிவு இருக்கு பார்த்தீங்களா, அது சம்பூர்ணமா மாறும், சம்பூர்ணமா மாறிடும். ஏன்னா என் ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், உன்னை அவமானப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நீ அவரை தஞ்சமா வச்சிரு, நீ அவரை முன்னாடி வச்சிருக்கிற. நான் சொல்றேன் இல்லையா, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாசம் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நீ இயேசுவை முன்னாடி வைக்கிறதுனால நீ அசைக்கப்படுவதே கிடையாது. கவனிங்க, ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். தாவீதுக்கு முதல் கல்யாணம் யாருன்னா மீகா கூட தான் கல்யாணம். மீகா கூட தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். அப்புறம் அவனுக்கு 7-8 மனைவி. தாவீதுக்கு அந்த சம்பவத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-16. அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்நானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அவனுங்க மீகாலை கல்யாணம் பண்றது என்ன பண்ணாரு? 100 பெலிஸ்தருடைய நுனித்தோள்களை பரிசுமாய் கொடுத்து மீகாலை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவளை வேற ஆளு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஆனா தாவீதுக்கு ஏற்கனவே மனைவி இருந்தாலும் அந்த மீகால் மேல இருந்த பாசம் மட்டும் போல பாருங்க. ஏன்னா ஒரு முறை மீகால் அவனை தப்பி வச்சான், காப்பாத்தினான். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் மீகால் மேல அவளுக்கு பாசம். மீகாலோட நல்ல அழகுள்ள, திறமை உள்ள, புத்திசாலியான மனைவி அபிகாயிலா இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு இல்லையா தாவீதை அவமானப்படுத்தினவா. தாவீதை தேவனுக்கே கோபம் வர அளவுக்கு தாவீதை அவமானப்படுத்தினான். ஆனாலும் தாவீது என்ன பண்றான்? சவுல் செத்த பிறகு இவன் ராஜாவா ஆயிட்டான் இல்லையா? அவன் சொல்றான், போய் அவளை வர சொல்லு, நான் அவளை நான் பார்க்கணும், அவளை மறுபடியும் மனைவியை ஏத்துக்கணும்னு சொல்லி அவளை விட்டாங்களே. ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? அப்படி ஒரு 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 பாசத்துக்கு ஏற்ற நல்ல கணவராக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக நான் இருப்போமானால் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தவும் நம்மளை பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பது தேவ கிருபை. தாவீதுடைய நல்ல நண்பர் பேர் என்ன தெரியுமா? யோனத்தான். உயிரை காட்டிலும் அதிகமாக நேசிச்சான் போட்டு. அப்படிப்பட்ட நண்பர் இருக்காங்களா உங்களுக்கெல்லாம்? உயிரை காட்டிலும். 1 சாமுவேல் 23:14-18. கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. தகப்பன் சொன்னது யோனத்தான், தகப்பன் தாவீதை பத்தி சொன்னது யோனத்தானுக்கு மனநோவாயிடுச்சு. அவ்வளவு ஒரு நல்ல நண்பன் பாருங்க. தாவீது சொல்றாரு, என் உயிரை காட்டிலும் அதிகமாக ஒரு அன்பு உள்ளவன் இந்த யோனத்தான். அப்படி நண்பர் யாரா இருக்காங்க உங்களுக்கெல்லாம்? நண்பர் அவசியம், நண்பர்கள் அவசியம். யோனத்தான் போல ஒரு நல்ல நண்பனை நீ பெறுவதே தேவ கிருபை. சாதாரண நண்பனை நீ சேர்த்து கூடாது இல்லையா? நல்ல ஆவிக்குரிய நண்பர்களாக, நல்ல இல்லையா உனக்கு நல்ல உன்னை கைட் பண்ற நண்பராக இருந்ததான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவனுடைய கரத்தினாலே நமக்கு கிடைக்கும்.
அப்படி நல்ல நண்பர் கிடைச்சானா இல்லையா, கவனிங்க, அது உன்னை மேன்மைப்படுத்தும். இந்த யோனாத்தான் தாவீது மேன்மை அடைவதற்கு அவனும் ஒரு காரணமா இருந்தான். கிருபை. உன்னை சொல்றேன், தேவ கிருபைக்கும் அவன் பார்த்தான். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் அவன் கையிலே ஒப்பு கொடுக்க. அதான் கிருபை. தேவ கிருபைக்கு நீங்கள் நானும் பாத்திரமா இருக்கணும். சவுல் மில்டி வச்சுட்டு ஜல்லட போட தேடுறான். ஆனா தேவன் தாவீதை அவன் கையில் என்ன பண்ணல. உன் இடத்துல பாருங்க, தேவன் அந்த எதிரிகள்லாம் நல்ல நித்திரை கொடுத்து காப்பாற்றுவார். கிருபை. தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய கிருபை தெரியுமா? தேவனே அவனுக்காக செயல்படுறார். வாசிக்கலாமா? அதை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23:26-28 வரைக்கும். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். இதெல்லாம் மாட்டிட்டான். தாவீது மாட்டிட்டான். இனி தப்பிக்க வழி இல்லை. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் பாருங்க அங்க ஒரு காரியம் செய்யறாரு. புரியுதா? இதாங்க கிருபைன்றது. இன்னொரு வசந்த வாசனை நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 26:12. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் இதுதான் தேவக்காரன்றது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகுன்னு சொன்னாரே, அதுதான் கிருபை. ஆண்டவர் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். அந்த நேரம் பார்த்து தாவீது போய் என்ன பண்றான், அந்த சொம்பளம் தூக்கின்னு வந்துடுறான். அதுக்கு பிறகு சவுல் தாவீதை பின்தொடரை ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு தேவ கிருபை இருக்குது. எப்படி போனாலும் தேவன் அவனுக்கு அனுசாரியா இருக்கிறார். இந்த வருஷம் அந்த கிருபை உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, சத்துரு வலை போட்டு தேடினாலும் சரி, உன்னை நெருங்கிட்டாலும் சரி, கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீ தப்பிச்சு வெளியே வந்துடுவ. அந்த கிருபைக்கு நீ பாத்திரமா இருக்கணும். நம்மள எழுந்து நிக்கலாமா? அந்த கிருபைக்கு பாத்திரமா இருங்க. அதுதான் தேவனுடைய கரத்தினாலே வருகிற ஒரு ஆசீர்வாதம். புரியுதா? சொல்லுங்க. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்த என்ன பண்ணணும்? செபிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் செபிக்கணும். தேவனுக்கு தசம பாகமாகிய நேரத்தை கொடுத்து செபிக்கணும். இந்த வருஷம் கர்த்தருடைய கரம் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ என்ன இடத்துல வேலை செஞ்சும் சரி, கர்த்தருடைய கிரீடத்தை மேல வைப்பார் ஆண்டவர். கிருபை வைப்பார் மேல. அவருடைய கண்கள்ல அணுக்கரகம் கொடுப்பார் ஆண்டவர். அவருடைய கண்கள்ல தயவு கொடுப்பார் ஆண்டவர். இல்லையா? உன்னை ஒன்னும் சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஆமா சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணுங்க. 2வது நல்ல நண்பர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. 3வது தேவ கிருபைக்காய் ஜெபம் பண்ணுங்க. தேவ கிருபை, அந்த கிருபை பாருங்க, நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு அது போதுமானதா இருக்கும். அப்ப தாவீதுக்கு மனுஷன் மூலமாய் மாத்திரமல்ல, தேவன் மூலமாகவும் சில அணுக்கரகங்கள், கிருபைகள், தயவு எல்லாம் கொடுத்து அவருடைய கரம் உன்னை மேன்மைப்படுத்தினது. கை உயர்த்தி, ஏசப்பா எனக்கும் இந்த வருஷம் இப்படிப்பட்ட கிருபைகள் வேணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே எனக்கு இதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் நீ மேன்மைப்படுத்துகிறவர், எந்த மனுஷனையும் நீர் பலப்படுத்துகிறவர், எந்த மனுஷனையும் நீ உயர்த்துகிறவர்,
இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை இந்த வருஷம் மேன்மைப்படுத்த பலப்படுத்த என் தேவனுடைய அனுக்கரகம் உனக்கு இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உனக்கு உதவியா இருக்கும். என் தேவனுடைய கரம் உனக்கு கிருபையா இருக்கும். என் தேவனுடைய கரம் உனக்கு ஜெயமா இருக்கும். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது, வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலரின நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா. எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே. எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருக்கம், நான் நம்பும் கேடகம் நீரே. சொல்லு, என் கோட்டை நீதான் ஆண்டவரே, கோட்டை என் துருக்கம். துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. புரிந்து கொள்ளுங்க, தேவ கிருபை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல வெள்ளனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லு, வாய் திறந்து, என் அரண் என் கோட்டை, என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாத ஆண்டவரே. கேளு, கிருபை கேளு. இந்த வருஷமும் அவர் கிருபை உன்னை தாங்கணும், உன்னை நடத்தணும். அந்த கிருபை உன்னை மேன்மைப்படுத்தணும். அந்த கிருபை உன்னை பலப்படுத்தணும். அந்த கிருபை உன்னை ஆசீர்வதிக்கணும். அந்த கிருபை சத்துருக்கள் நடுவிலே உனக்கு உதவியா இருக்கணும். எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ வாலிப பிள்ளையா இருக்கலாம், நீ வயோதிபரா இருக்கலாம்,
எல்லாருக்கும் இந்த வருஷம் தேவை ஒரு கிருபை. கிருபை உன் பலன்கள்ல உனக்கு திறமை இருக்கலாம், உனக்கு சாமர்த்தியம் இருக்கலாம், ஆனா கிருபை இல்லைன்னா எல்லாம் நோயோஸ் எல்லாம் இருக்கலாம், ஆனா கிருபை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உடைய கிருபை தான் என்னை தாங்கி நடத்தும். அன்று உன் கிருபை தான் என்னை ஆசீர்வதிக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர் பேச நல்ல வார்த்தைகளுக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு இப்படிய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சகல ஜாதிகளுக்குள்ளும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீங்களப்பா. தாவீதை ஆண்டவரே தெரிந்து கொண்டு கர்த்தாவை உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் தாவீதை நீர் அமர பண்ணின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே ஆண்டவர் எங்களையும் உயர்த்த நீர் போதுமான தேவனா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இரண்டாவது பார்க்கிறோம் அப்பா. இரண்டாவது ஆராதனையிலே ஆண்டவரே கர்த்தாவே எவர்களையும் மேன்மைப்படுத்தவும் எவர்களையும் உயர்த்தவும் எவர்களையும் ஆண்டவரே உயர ஸ்தலங்களிலே அமர பண்ணவும் கூடும் அப்பா. உறுதியை பற்றிக்கொள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் சிறியவனை புடிந்து எடுத்து எளியவனை குப்பைந்து உயர்த்துகிற அவர்களை ராஜாக்கள் முன்பதாக பிரபுக்கள் முன்பதாக அமர செய்வேன் என்று சொன்னிருக்கீங்களப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் எந்தெந்த ஆண்டவரே துறைகளிலே எந்தெந்த இடங்களிலே இவர்கள் உயர்வை எதிர்பார்க்கிறாங்களப்பா, எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் தருவீராகப்பா. என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கர்த்தா ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்துவீராக ஆண்டவரே. படிப்பிலே கனப்படுத்துங்க, வேலையிலே கனப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தா தொழிலே கர்த்தர் கனப்படுத்துங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விருத்தியை கர்த்தர் உண்டாக்கும்படியாய் ஜெபம் பண்றப்பா. இந்த பிள்ளைகள் 2024 வருடம் வரைக்கும் ஆண்டவரே துன்பப்பட்ட நாட்கள், சிறுமைப்பட்ட வருஷங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த 25வது ஆண்டுல கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய தலையை என் தேவன் நிமிர செய்வீராக. கர்த்தர் நிமிர செய்வீராக ஆண்டவரே. 2024 வரைக்கும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் ஆரோக்கியத்தை வர பண்ணுவீராக. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கி இருப்பதாக ஆண்டவர். இசப்பா, இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண்பதில்லை என் வார்த்தையின்படி 2024 ஆண்டு வரைக்கும் இந்த பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்த சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கடன்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே இப்போதே விலகி போவதாக. சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி ஆரம்பித்திருக்கிறோம் அதே மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை முடிக்க தேவன் கிருபை செய்வீராக அப்பா. கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி குடும்பமாய் உம்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருடம் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துங்க அப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வருடத்திலே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் ஆண்டவர் நாங்கள் உம்மை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக அப்பா. கிருபை செய்வீராக ஆண்டவர். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சப்பா, எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த பாக்கியத்தை எங்களுக்கு இந்த நாளை கொடுத்து ஆராதனை பங்கு பெற கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி இவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சபையுடைய தரிசனம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற 2வது ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஆக்கிலா பிரிஸ்கிலா போல தோள் கொடுத்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வருஷத்திலே ஆண்டவரே ஐயா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஊழியங்களுக்காய் நன்றி, பராமரிப்பு ஊழியங்களுக்காய் நன்றி. எல்லாம் வளர்ந்து பெருகட்டும். நாங்கள் வைத்திருக்க எல்லா லக்குகளை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும் என்ற வார்த்தையின்படி அநேக ஆத்துமாக்கள் அறுவடைக்கு ஆண்டவரே ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்வீங்கப்பா. உதவி செய்யுங்க. இந்த 2025 ஆண்டுல ஆண்டவரே அடுத்த வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிற இந்த வேதாகம கல்லூரியை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அதில் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த 70 பேரும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும்
தேவ வருகை மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.